லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையரங்குகளில். தெலங்கானா காங்கிரஸ் முதல்வர் ரேவந்த் ரெட்டியின் அதிரடி செயல்பாடுகளால் சந்திரசேகர ராவின் எதிர்க்கட்சி தவிடுபொடியாகுமோ என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. பாஜக பாணியில் சந்திரசேகர ராவ் கட்சியின் எம்எல்ஏக்களை தன் கட்சி பக்கம் இழுத்து வருகிறார் ரேவந்த் ரெட்டி. இதனால் அம்மாநில அரசியலில் மிகப்பெரிய பூகம்பம் கிளம்பியுள்ளது. தெலங்கானா மாநிலம் கடந்த 2014ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற தேர்தலில் சந்திரசேகர ராவ் தலைமையிலான பாரத் ராஷ்டிரிய சமிதி கட்சி ஆட்சியை கைப்பற்றியது. நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு இருந்தே தெலங்கானா மாநில கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் அதை தன் அரசியல் ஆதாயத்திற்கு பலமாக பயன்படுத்தி கொண்ட பிஆர்எஸ் மீண்டும் 2018இல் நடந்த சட்டசபை தேர்தலிலும் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. ஆனால் நாளடைவில் குடும்ப அரசியல், நிர்வாக திறமையின்மை என மாநிலம் பல நெருக்கடிகளை சந்திக்க தொடங்கியது. சந்திரசேகர ராவ் ஆட்சிக்கு எதிராக மக்கள் கொதிப்படைந்தனர். இந்நிலையில்தான் 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற 3வது சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 72 இடங்களை கைப்பற்றி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை அமைத்தது. இந்த தேர்தலில் பிஆர்எஸ் வெறும் 31 இடங்களில் மட்டுமே வென்றது. பாஜக 8 இடங்களை கைப்பற்றியது. இதனையடுத்து முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவ் உடல்நிலை மோசமாக பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதன் பின்னர் நடைபெற்ற அறுவை சிகிச்சைக்கு பின் உடல்நிலை தேறி வீடு திரும்பினார். இப்போது அவர் ஆக்டிவான அரசியல் செய்யும் நிலையில் இல்லை என்பதை உணர்ந்த இவரது கட்சியின் எம்எல்ஏக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆளும் காங்கிரஸ் கட்சியின் பக்கம் தாவி வருகின்றனர். இவ்வாறு இதுவரை 7 பிஆர்எஸ் எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் கட்சிக்கு மாறியுள்ளனர். கூடவே 6 எம்எல்சிக்கள் காங்கிரஸ் கட்சிக்கு மாறியுள்ளனர். முன்னதாக பிஆர்எஸ் மாநிலங்களவை உறுப்பினர் கேசவ் ராவும் அவரது மகளும் விஜயலட்சுமி கட்வால் காங்கிரஸில் இணைந்தார். விஜயலட்சுமி ஹைதராபாத் மேயராக இருந்து வந்தார். அவரை தட்டி தூக்கியுள்ளார் தெலங்கானா காங்கிரஸ் முதல்வர் ரேவந்த் ரெட்டி. கடந்த ஆண்டு நவம்பர் ஆட்சி மாறியதிலிருந்து இதுவரை 7 எம்எல்ஏக்களை இழந்துள்ளது பிஆர்எஸ். கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள 119 இடங்களில் பிஆர்எஸ் 39 இடங்களில் வென்றது. காங்கிரஸ் 64 இடங்களில் வென்றது. செகந்திராபாத் கண்டோன்மெண்டின் தொகுதி பிஆர்எஸ் எம்எல்ஏ லாஸ்யா நந்திதா கடந்த பிப்ரவரி 23 அன்று நடந்த ஒரு சாலை விபத்தில் மரணமடைந்தார். இத்தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. அதனால் 65 பலமாக உயர்ந்தது. இப்போது 7 பிஆர்எஸ் எம்எல்ஏக்கள் தங்களின் விசுவாசத்தை மாற்றிக்கொண்டதால் காங்கிரசின் பலம் சட்டசபையில் 72ஆக உயர்ந்துள்ளது. மேலும் இரவோடு இரவாக 6 பிஆர்எஸ் எம்எல்சிக்களும் காங்கிரஸில் இதுவரை இணைந்துள்ளனர். இதனால் மொத்தம் 40 உறுப்பினர்களை கொண்ட மேல் சபையில் காங்கிரஸ் பலம் 10ஆக உயர்ந்துள்ளது. மேலும் பலர் கட்சி தாவ திட்டமிட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. அப்படி பார்த்தால் பிஆர்எஸ் கூடாரம் விரைவில் காலியாகலாம் என்கிறார்கள். தனது கட்சி ஆபத்தான கட்டத்தை நோக்கி பயணிக்கிறது என்பதை உணர்ந்த சந்திரசேகர ராவ் உடனே கூட்டத்தை கூட்டி கட்சி இந்த நெருக்கடியிலிருந்து விரைவில் மீண்டு எழும் என தொண்டர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும்படி பேசியுள்ளார். தங்களின் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் திடீரென்று கட்சி மாறியுள்ளதால் அவர்களை பதவி நீக்கம் செய்யும்படி சபாநாயகரிடம் பிஆர்எஸ் கோரிக்கை வைத்துள்ளது. பிஆர்எஸ் செயல் தலைவர் கேடி ராமாராவ் எம்எல்ஏக்கள் கட்சி மாறும் விவகாரம் தொடர்பாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை விமர்சிக்கும் வகையில் அரசியல் சாசனத்தை பாதுகாக்கும் வழி இதுதானா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். கட்சி விட்டு கட்சி தாவுவது அரசியல்வாதிகளுக்கு ஒன்றும் புதிதல்ல. ஆனால் எந்த நேரத்தில் எந்த கட்சிக்கு தாவ வேண்டும் என்ற சூட்சுமம் தான் அரசியல் பாதையில் தொடர்ந்து பயணிக்க வைக்கிறது. அந்த வகையில் சந்திரசேகர ராவ் உடைய எம்எல்ஏக்கள் தெலுங்கானா காங்கிரஸ் கட்சிக்கு தாவி உள்ளது ரேவந்த் ரெட்டியின் தந்திரமான அரசியல் நுணுக்கத்தை வெளிப்படுத்தியுள்ளது. லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையரங்குகளில். Taste the Daily.